எங்க அஸ்தாபுரத்துல சாகாத பிறகு உடையாத ரதத்தை எங்களுக்கு எம்பெருமான் பெற்று கொடுத்தார். அந்த சாகாத பிறகு இங்கதான் இருக்கு. போனா என்ன பண்ணுவீங்க? யாரு கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்க? அதுதான் கேட்ட. வேற ஒண்ணு கோயிலா இல்ல. அது எம்பெருமானாகிய மாயவன் தான் வாங்கி கொடுத்தாரு. எப்படி வாங்கி கொடுத்தாரு? என்னடா அது யார கேட்டா சொன்னாலும் சொல்லிக்கோ. நாளைக்கு நீங்க தான் நம்ம ஒன்னாவது சூரியவனம், சூரியவனம், இரண்டாவது ராமரிஷி வனம், மூன்றாவது முருகமகரிஷி வனம், நான்காவது காலமகரிஷி வனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதேன் பருவதம், ஏழாவது வருஷம் கெத்ரு பருவத்துல உள்ள நுழையிறோம். அப்போ ஆகாய காந்தனுடைய மமதை அடக்குவதற்காக வேண்டி எம்பெருமானாகிய சூது தெரியாம 27 மனைவிமாலை கூட்டிக்கிட்டு ஆணைய காலத்திலே போன அந்த ஆகாய காந்தவன் வெத்தல தமிழத்தை எம்பெருமான் கருத்துல ஒளிஞ்சிடறாரு. ஆமா, அவன் ஆபத்தை ஆதரித்ததுனாலதான் அவனை உயிர் போகாம அவனை உயிரை காப்பாத்துறேன். அத்தத்து வந்தா சரியா இருக்காது. வாங்கி கொடுத்தாரு. உயிரை காப்பாத்தினால இந்த உடையாத ரதமும் சாகாத பிறகு எம்பெருமான் பெற்றுக் கொடுத்தார். எதுக்காக வேண்டி? பாபா யுத்தம் நடக்கும். பாபா யுத்தத்துல அங்குதேசதி கர்ணனுக்கு கற்பக ரதம் இருக்கு. அர்ஜுனனுக்கு ரதம் இல்லைன்னு சொல்லி கெந்திரகுண்ட வாங்கி கொடுத்தாரு. என்ன ஒரு 200 சேர்த்து கூட வாங்கி தொலைடா. வாடா அந்த ரதம் உங்களுக்கு இருக்குது. ஆமாடா. அந்த ரதத்தை ஆகாயத்துல ஓட்டுவீங்களா இல்ல கீழே இதுதான் 4 கால வெள்ள நடுதல சித்தி புவால கூட்டத்தினுடைய பிரதி ஆகாயத்தே சிறகடித்து பறக்கும். இது சாவே கிடையாது. வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம், முக்காலம் தெரிந்த பிரதி. இது ஏன் புடிச்சு போறன்னு கேக்குறியா? வானுலகிலே பறந்து போகிறோம். மேகலோகத்தினுடைய மையம் நமக்கு தெரியாது இல்ல, இதுக்கு தெரியும். ஆகாயத்துல நீங்க மட்டும்தான் ரதம் ஓட்டுவீங்களா இல்ல வேற ஆளுங்க இருக்கிறாங்களா? என் பொண்டாட்டி ஓட்டுவா. பிரவி, நான் இப்ப எங்க போறோம் தெரியுமா? என்னடா நீங்க மட்டும் கவலை ஏதோ கேட்க மாட்டேங்குது. நீங்க ஒண்டிதான் ஓட்டுவீங்களா இல்ல வேற ஆளுங்க இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆகாயத்துல ரதம் ஓட்ட ஏன்டா அந்த புறைய வச்சுதான் அவனும் ஓட்டுவான்டா. ஆமா, அப்புறம் ஆகாயத்துல ரதம் ஓட்டக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள். தேவியர் நமக்கு ரத ஓட்டானே மாதிரி ஒருவர். அழகிலே பள்ளி கொண்ட அரிராமர் எம்பெருமான் ஒருவர். மச்சிதேசவி சல்லியன் ஒருவர். ஆகாய காந்தரன் ஒருவர். இந்த ஆனாள் அழகு மன்னன் நான் ஒருவன். 5 பேர் ஓட்டுவீங்க. ஆமா, அவளுக்கு அப்ப போனா நான் இந்த மாதிரி கேட்கவா போறேன்? செத்து போயிடுற போடா. மேகலோகம் போகிறான் ஆனால் அழகு மன்னன். மேகலோகத்துடைய மையம் போன உடனே அப்படின்னு எனக்கு நட முல்லை
தனியா ஆமா தனியா பணத்துல வாங்க என்னாடி ஆச்சு? அடைச்சு போயிருக்கீங்க அடைச்சு போய் வந்துச்சுங்களா ஆகாயத்துல கலைஞ்சு விட்டதோ? அழுதுங்க கொல்லு வேணுமா? கொல்லு கொண்டு வேணாங்களா பில்லு வேணுமா? கோலம் கம்பு கட்டு பயிறு பச்சை பயிறு கோட்ரு புல்லு அரை கோட்ரு காணேசன் மண்டை ஓல்டு மங்கு டிஎஸ்ஓபி 1848 கிங்கி பிசிறு பீரு வானொலியிலே பறந்து வந்த பிறவி அல்லவா? உடம்பெல்லாம் கலைத்து விட்டது போல இருக்கு. என்ன கொடுப்பாரு என்ன வேணும்? கொழுத்து போய் தெரியுது உறவு செத்து போயிரு அண்ணா தர்மனுடைய அனுமதியோடு மேலோக வந்திருக்கோம். பெரியவங்க சொல்லுவாங்க அலையாத வீடு மதியாதோ தலைவாசல். இப்ப நம்ம மதியாம தான் வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? அண்ணாவாகிய தர்மனுடைய நீதியை பற்றி மேகராஜ மன்னன் ஓலை எழுதியிருக்கிறார். இத்தனை அவமானத்தையும் தாண்டி நம்ம என்னதான் மருமகனாக இருந்தாலும் உள்ளே நுழைவது மாபெரும் தவறு. அரண்மனை வெளிப்புறம் இருக்கு. அந்த மேகராஜ மன்னனிடம் மருமகுள்ள வந்துக்கணும்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டோம். ஏண்டா இப்பதான் நீங்க சொன்னீங்க அலையாத வீடு நுழையாதுன்னு. அது மாதிரியா எந்த விஷயமா இருந்தாலும் எந்த நமக்கு ஏதாவது ஒரு விஷயமா வந்தோமோ ஆளை அனுப்புறது அர்த்தமோ நாமளே போறதுதான் உத்தமோ. அது அவனுக்கு வேலை வச்சா நமக்கு ஒரு வேலை. நான் சொல்ற வேலை கேட்கறது நீ வந்திருக்கிற. நான் சொல்ற வேலை போய் நீ செய்ய. ஓ அதுக்கு வேலையை வைக்கிற வேலை நீ ஓடா ஆட்டுறது பாருங்க.